ஹலோ எவ்ரிவான், நீங்கள் ஹெர்பலைஃப்பில் ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கோ இல்லை உங்கள் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ நீங்கள் இந்த நியூட்ரிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும், என்ன ஃபுட் எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நியூட்ரிஷன் சென்டருக்கு போகும்போது உங்களுக்கு பேசிக் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மான் ப்ரோட்டீன் அஃப்ரெஷ் ஷேக் மேட் அப்படின்னு ஒரு 4 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் அஃப்ரெஷ் வச்சு நீங்கள் எனர்ஜி டீ ரெடி பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்க 3 பாக்ஸ் வச்சு மில்க் ஷேக் ரெடி பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. இதில் நீங்கள் எப்படி கரெக்டாக ப்ராப்பராக ரெடி பண்ணணும், எப்பப்போ எதை சாப்பிட்ணும் எதை சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிட்டா நான் வெயிட் லாஸ் பண்ண முடியும், யார் சாப்பிட்ணும் யார் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் ரிசல்ட்ஸ் எடுக்க முடியும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இந்த நியூட்ரிஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை எங்கே பை பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் நீங்கள் நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அங்கே பர்ச்சேஸ் பண்ணவும் கூடாது. அதுக்கான ரீசன் என்ன, இந்த நியூட்ரிஷனை எப்படி நீங்கள் கரெக்டான வேலை பர்ச்சேஸ் பண்ணி எப்படி சாப்பிட்டு ரிசல்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அப்டேட் இந்த வீடியோவில் கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா என்னென்ன வாங்கணும் அப்படின்னா, ஃபார்னா 1 அப்படின்ற இந்த கேன் தேவைப்படும். அதுக்கப்புறம் ஷேக் மேட் தேவைப்படும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ப்ரோட்டீன். இந்த 4 பாக்ஸும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு நியூட்ரிஷன் சென்டருக்கு போகணும். நீங்கள் இருக்க பிளேஸில் நீங்கள் நியூட்ரிஷன் சென்டர் ஏதாவது இருக்கா சர்ச் பண்ணி பாருங்கள். அங்கே நியூட்ரிஷன் சென்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நேரடியாக அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவங்கக்கிட்ட வாங்கி அவங்க சொல்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். இல்லை நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்னதை ஃபுட்டெல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க, ஆனால் ஒரு கோச்சஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஹெல்த்தியான ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ இந்த நியூட்ரிஷன்லாம் நான் சொன்னதுக்கப்புறம் இது எப்படி கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார்மா 1 ப்ரோட்டீன் ஷேக் மேட் இது 3 நீங்கள் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எவ்வளோ வாட்டர் அப்படின்னா 300 ml வாட்டர் எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன் அவரோட அளவு 1 ஸ்பூன் எடுங்க. அதுக்கப்புறம் ஷேக் மேட் இருக்கு இல்லையா, அந்த மில்க் பவுடரில் நீங்கள் 2 ஸ்பூன் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபார்மா 1 இருக்கு இல்லையா, அந்த ஃபார்மா 1 கேன்லேருந்து 3 ஸ்பூன் எடுக்கணும். அந்தந்த பாக்ஸ்லேயே ஸ்பூன் வச்சுருப்பாங்க. நீங்கள் வேறு ஸ்பூன் மாற்றி யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஸ்பூனை வச்சு நீங்கள் எடுத்து கரெக்டாக 300 ml வாட்டரில் இது ஒரு 10 செகண்ட் நீங்கள் ஃப்ரூட் மிக்ஸில் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேக் ரெடி ஆகிடும். அந்த ஷேக்கை நீங்கள் கரெக்டாக கன்சியூம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அஃப்ரெஷ் சாப்பிடணும். அஃப்ரெஷ் அப்படின்னா எனர்ஜி ட்ரிங்க் அப்படி சொல்லுவாங்க. இந்த அஃப்ரெஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாட் வாட்டரில் ஷேக்குக்கு முன்னாடி சாப்பிடணும். அது எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா 160 ml வாட்டரில் 1 ஸ்பூன் எடுத்துக்கிங்க. ரொம்ப சூடாக எடுத்துக்காமல் நீங்கள் லைட்டாக வார்ம் வாட்டர் வச்சு எடுத்துக்கிங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அஃப்ரெஷ்ஷை ஷேக் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ணும். அஃப்ரெஷ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு நீங்கள் ஷேக் சாப்பிட்லாம். இப்போ இந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண முடியும். இந்த ஃபுட்டெல்லாம் நான் சொன்ன உடனே ஓனாக ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் ஓனாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். இதை நீங்கள் ஒரு கோச்சஸோட கைடன்ஸ் மூலயமா தான் எடுக்கணும். அதுவும் நீங்கள் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நீங்கள் ஓன் டிசிஷனை ஃபாலோ பண்ணும்போது வெறும் ஷேக் அஃப்ரெஷ் மட்டும் இந்த டைமிங்கில் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்தால் மட்டும் ரிசல்ட்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் ரிசல்ட்ஸ் கிடைக்காது. நீங்கள் ஷேக் அஃப்ரெஷ் சாப்பிட்றத தவிர்த்து நிறையா நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறது இருக்கும். என்னென்ன பண்ணணும், எவ்வளோ தண்ணி குடிக்கணும், எவ்வளோ மணி நேரம் நீங்கள் தூங்கணும், மதியானம் லஞ்ச் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது, நைட்டுக்கு நீ டிஃபன் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது, இடையில பசிச்சா என்ன சாப்பிடணும், இதெல்லாம் நீங்கள் நிறையா ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணால் தான் ரிசல்ட்ஸ் எடுக்க முடியும். அதுதான் நீங்கள் கண்டிப்பாக ஒரு கோச்சோட கைடன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஹெல்த்தியான வேலை வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இந்த நியூட்ரிஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கும் நான் உங்களை ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு நியூட்ரிஷன் சென்டருக்கு தான் போகணும். அங்கே போனீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு இந்த ஃபுட்டை வாங்கி கொடுப்பாங்க. இல்லைனாலும் அவங்க உங்கள் நேமில் ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்து அந்த ஐடி மூலிமா வாங்குறதுக்கும் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ஃபுட்டெல்லாம் யாராவது சாப்பிடணும் யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னா ப்ரெக்னன்சி லேடி கண்டிப்பாக எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஃபீடிங் உமன்ஸும் எடுக்க வேண்டாம். இவங்கெல்லாம் இந்த ஃபுட்டை சாப்பிடாம ஸ்கிப் பண்ணுங்கள். முக்கியமாக சில்ட்ரன்ஸுக்கு கிடைக்காத மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, இந்த ஃபுட்டை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. மோர் தென் நிறைய டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நியூட்ரிஷனை பற்றி நிறைய டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கேன். ஓகே, தேங்க்யூ.